வணக்கம். நான் உங்கள் ஜிவி கணேஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கையோட அளவுகள் வச்சு நம்ம சாதா ப்ளவுஸ்ல எப்படி பைப்பிங் வைக்கலாம், எப்படி பஃப் வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நான் வந்து கையோட அளவுகள் வந்து சார்ட் பேப்பர்ல எடுத்து வச்சுக்க போறேன். இது மாதிரி நீங்க சார்ட் பேப்பர்ல போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். அது உங்களோட அளவுகளா இருந்தா நீங்க சீக்கிரமா டக்குன்னு ப்ளவுஸ் கட் பண்ணி நீங்க ஒரு 1 ஹவர்லயே ப்ளவுஸ் தச்சிடலாம். நான் கையோட அளவுகள்லாம் வந்து வரைஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன். இது வந்து நம்ம ஒரு சாதா ப்ளவுஸில் பஃப் வச்சு பைப்பிங் வைக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாத்துக்கும் நாட்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் எப்போவுமே வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ ப்ளவுஸ் தைச்சாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சார்ட்லாம் வந்துட்டு முன்பாகத்துக்கும் எப்படி சார்ட் போட்டு வரையுது அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இந்த டைம் வந்து கைக்கு நான் துணியை 4ஆக மடித்து போட்டு ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்க போகிறேன். இதில் கையோட ஹைட் எவ்வளவோ நம்ம அந்த அளவுக்கு ஹைட் வச்சுட்டு பஃப் வந்து உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா நார்மலாக ஒரு 3 இன்ச்சு தான் வைக்க போகிறேன். வச்சுட்டு நீங்கள் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அந்த கையோட அளவுகள் வரைஞ்சிக்கணும். ஏன்னா அந்த 3 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து பஃப் வைக்க போகிறோம். நீங்கள் துணியை வந்து ஒத்தையாக நீங்கள் பிரிக்கும்போது கட் பண்ணி பிரிக்கும்போது இந்த 3 இன்ச்சுங்கிறது 6 இன்ச்சாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பஃப் வைக்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே கரெக்டாக அந்த மடிப்பு வந்து நார்மலாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்காது, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். பஃப் அதிகமாக வேணும் அப்படின்னா 4 இன்ச் 5 இன்ச் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நார்மலாக எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் போடலாம். நார்மலாக இருக்கும். நான் வந்து அந்த 3 இன்ச் அளவுக்கு 2 சைடுமே நம்ம வந்து பஃப் வச்சுக்கலாம். நம்ம அதில் அடையாளப்படுத்தியிருக்கோம், அதனால நார்மலாக தான் இருக்கும். இது வந்து சிந்தட்டிக் கிளாத்துங்கிறதுனால கொஞ்சம் வந்து துணி வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். நீங்கள் காட்டன் துணியில் வச்சிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மடிப்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். இது வந்து சிந்தட்டிக் கிளாத்து. ஸோ அதனால் கொஞ்சம் மடிப்பெலாம் வைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். நீங்கள் வச்சதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு நீங்கள் பைப்பிங் வைக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டை பைப்பிங் தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்து கட் பண்ணி உள் பக்கமாக தையல் போட்டுக்கோங்க. கையோட உள் பக்கம் தையல் போட்டுக்கிறேன்னா அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டு நம்ம துணி திருப்பி மேல் பக்கம் நம்ம கொஞ்சம் பட்டையாக நம்ம பைப்பிங் வச்சுக்க போகிறோம். பாருங்கள், 2ஆக மடித்து நீங்கள் மேலே தையல் போடும்போது அந்த பைப்பிங் வந்து நல்லா பட்டையாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. நீங்கள் இன்னொரு மெத்தட் என்னென்னா, நீங்கள் ரொம்ப உருண்டையாக அந்த த்ரெட் பைப்பிங் மாதிரி வரும் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம வைக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம சாதா ப்ளவுஸ்லேயே இந்த மாதிரி பஃப் வச்சு போடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். அடுத்தது நம்ம பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி நார்மலாக பஃப் வச்சுக்கலாம். பஃப் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து த்ரெட் பைப்பிங் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அதே கலர் தான். ரொம்ப சிம்பிளாக வேணும், நம்ம எந்த டிசைனுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பஃப் வச்சு ஒரு பைப்பிங் வச்சோம் அப்படின்னாவே ப்ளவுஸ் வந்து நல்லா லுக்காக இருக்கும். ஒரு சிலர் வந்து எந்த டிசைனுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரியோட கலர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே அளவு 1 இன்ச்சு நம்ம துணி கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் தையல் போட்டுட்டு தையல் போடாத சைடு ப்ளவுஸில் வச்சு அடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து மேல் பக்கம்தான் வச்சு அடிப்போம். நம்ம ரொம்ப குட்டியாக த்ரெட் பைப்பிங் மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் போடலாம். ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்டர் வச்ச மாதிரி இருக்கும். நம்ம பார்டர் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தனியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கிளாத்தில் மட்டும் நம்ம பஃப் வைக்க போகிறோம். இதில் சார்ட் போட்டு நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பஃப் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அளவும் எடுத்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஃபுல்லாக பஃப் வர மாதிரி பேப்பர் போட்டு நம்ம அளவு எடுத்துக்க போகிறோம். அதில் ஃபுல்லாக பஃப் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் இருக்குது, பார்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்டர் வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு குட்டியாக வேணும்னாலும் நம்ம குட்டியாகவே வந்து நம்ம பார்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிட்டு நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாதா ப்ளவுஸ்லையும் இந்த மாதிரி வச்சு தைச்சு போடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கதம்களி ப்ளவுஸு. இதில் வந்து நான் 10 இன்ச் அளவுக்கு நான் கை அளவு எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பஃப் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கையோட அளவெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சென்டரில் இருந்து நான் ஒரு 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் வச்சுக்கிறேன். நம்ம கிராஸாக முக்கோணம் மாதிரி நம்ம கிராஸாக வந்து லைன் போட்டுக்கலாம். இது லைன் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த சென்டருக்கு மட்டும் நம்ம வந்து பஃப் வைக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ப்ளவுஸை வந்து நம்ம கிராஸாக போட்டு 2 சைடுமே வந்து அளவு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து மார்க் போட்டுக்கலாம். நீங்கள் மடிச்சிங்கன்னா அந்த அச்சு வந்து அந்த சைடு விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் போட்டுக்கோங்க. தனித்தனியாக போட்டிங்கனாலும் அளவு மாறிடும். அதனால் சென்டராக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதை விட நம்ம ஒரு 3 இன்ச் 4 இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக துணி எடுத்து நம்ம ஃப்ரீல் வச்சுக்கலாம். பஃப் வைக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக அதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா துணி எப்போவுமே அதிகமாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி. திரும்பவும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு இன்ச் வந்து 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஒரு இடத்துல கொண்டாந்து அந்த சென்டரில் கொண்டாந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன்லேயே ரொம்ப சிந்தட்டிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சில்க் காட்டன் தான், ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்க் காட்டன் மாதிரி தான் தெரியும். ஆனால் இது வந்து ரொம்ப நைஸ் கிளாத்து. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டனில் வைக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதில் ஃபினிஷ் வரல அப்படின்னா நீங்கள் வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து சென்டரில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கையோட அளவு எவ்வளவோ, ஹைட் எவ்வளவோ நீங்கள் அந்த அளவுக்கு மட்டும் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பின் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கண்டிப்பாக நகர்ந்துடும், உங்களுக்கு அளவெல்லாம் மாறிடும். ஸோ அதனால் பின் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் அது மேலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணுறது தையல் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே மாறிடும். உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கட் பண்ண பீஸை வச்சு நீங்கள் அதுக்கு மேலே கூட நீங்கள் அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நான் ஒரு லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.